வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நார்த் கொரியாவில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பொதுவாக நார்த் கொரியாவுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வெளியில் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த நாடு அதை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. இப்போ மற்ற நாடுகள்லாம் சுற்றி ஒரு பார்டர் லைன் இருக்குது அப்படின்னா நார்த் கொரியாவை சுற்றி ஒரு இரும்பு கவசம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை சீக்ரெட்டாக அந்த நாடு மெயின்டைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஏதாவது விஷயங்கள் வெளியில் தெரிய வருது அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காத நாடான சண்டை நாடான சவுத் கொரியா நார்த் கொரியாவுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் லீக் ஆனால் கூட அதை வச்சு கண்டுபிடிச்சி இங்கே பாருங்க நார்த் கொரியாவுக்குள்ள இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது, கிம் ஜாங் உன் என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்க அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சவுத் கொரியாவோட உளவாளிகள் நிறைய பேர் நார்த் கொரியாவுக்குள்ள இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒருவேளை சவுத் கொரியாவாலையும் எதுவுமே முடியல அப்படின்னா சம்டைம்ஸ் சைனா நார்த் கொரியாவோட பக்கத்து நாடு. ஸோ அவங்க நார்த் கொரியாவுக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வெளியில சொல்லுவாங்க, இல்லை அமெரிக்கா சொல்லுவாங்க. பட் இதுல நிறைய விஷயங்கள் உண்மையா இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் ஒரு புட்டப்பா கூட பிடிக்காத நாடு அப்படிங்கிறதுனால நார்த் கொரியா மேல சவுத் கொரியா சில விஷயங்களை சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இப்போ வெளியாகிருக்க நியூஸ் அப்படிங்கிறது 100% உண்மையான ஒரு நியூஸ் தான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி இப்ப பேசுறோம் அப்படின்னா இப்போதான் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சவுத் கொரியா லீக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க அந்த வீடியோ அப்படிங்கிறது ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நார்த் கொரியாவில் இதுவரைக்கும் நார்த் கொரியா பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளம், பெரிய மழை. சைனாவை ஒட்டி அந்த பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ்ல பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காத மழை. எல்லாமே அந்த சிட்டியே சொல்ல போனா மழை அந்த வெள்ளத்துல மூழ்கிற அளவுக்கு அங்க தண்ணி ஃபுல்லா நிக்குது. இது வரைக்கும் நம்ம மழை அதை வெள்ள பாதிப்பு அப்படின்னா ஒரு பில்டிங் மூழ்கி பார்த்துருப்போம், அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியாவில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருந்து பார்த்துருப்போம். பட் நார்த் கொரியாவோட முக்கியமான ஒரு 2-3 சிட்டி ஃபுல்லாவே இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு சிட்டியே மூழ்கி போயிடுச்சு. பில்டிங் மூழ்கி கேள்விப்பட்டிருப்போம், சிட்டியே மூழ்கி போற அளவுக்கு பெரிய பாதிப்பு நடந்திருக்கு. ஸோ இதனால இது வரைக்கும் அங்க ஒரு 4000க்கு மேற்பட்ட மக்கள் இந்த மழை வெள்ளத்தாலேயே பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஒரு 20,000 பேர் வீடுகள் இல்லாம மாறி இருக்காங்க. ஒரு 15,000 to 20,000 வீடுகள் இடிஞ்சு போயிருக்கு இந்த மழை வெள்ளத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்துல இருந்துலாம் நார்த் கொரியா மீண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த விஷயம் கிம் ஜாங் உன்னோட காதுக்கு போனதும் செம்ம கோபம் இருக்கு. எப்படி நாம ஆட்சி பண்ற இந்த நாட்டுக்குள்ள இப்படி நடந்தது, யார் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைபர் படகு எடுத்துட்டு அவரே நேரடியா எங்கெங்கெல்லாம் பாதிப்பு நடந்ததோ அந்த இடத்துக்கு போயிட்டு பாக்குறாரு. சொல்ற மாதிரி அவர் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பாதிப்பு. சரி, இந்த பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்னா எப்படி நடந்தது, யார் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்கிறாரு அப்படின்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு மழை பெய்ய போகுது, இந்த அளவுக்கு வெள்ள பாதிப்பு வரும் அப்படின்னா நீங்க தான் முதல்ல எல்லாரையும் அலர்ட் பண்ணியிருக்கணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியேற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற உத்தரவை நீங்க தான் சொல்லியிருக்கணும். நீங்க இதுல சரியா செயல்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 5 பேரை எடுத்து தூக்கு தண்டனை அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குறாரு. ஏன்னா நார்த் கொரியாவில் தூக்கு தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமா கொடுக்குற விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் ஒரு 5 பேரை கூப்பிட்டு தூக்கு தண்டனை அப்படிங்கிற விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட், அங்க இருக்கக்கூடிய நார்த் கொரியா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க. சரி, மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 5 பேருக்கு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா அடுத்து நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா அங்க சரியா அந்த பிரிட்ஜ் எல்லாம் மூழ்கி போயிருக்கு, அங்கேருந்து தண்ணி வடியாம அத மாதிரிலாம் இருக்குல்ல, அதை எந்த இன்ஜினியர் பிளான் பண்ணது, அதை யார் ஒர்க் பண்ணது, அதுக்கு எந்த கவர்மெண்ட் அதிகாரி பர்மிஷன் கொடுத்தாங்க, இப்படின்னு சைனா இந்த வெள்ள பாதிப்புக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா ஒவ்வொருத்தவங்களா பிடிக்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து இந்த ஒரு மாசத்துக்குள்ள இது வரைக்கும் ஒரு 25 பேரை தூக்குல போட்டிருக்காங்க. இதுல நிறைய பேர் பார்த்தோம்னா கவர்மெண்ட் அதிகாரிகள் தான். சரி, அதிகாரிகள் மட்டும்தான் தப்பு பண்ணாங்க, அவங்கள மட்டும்தான் தூக்குல போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. என்னதான் அதிகாரிகள் பிளான் போட்டு கொடுத்தாலும் எல்லாம் செஞ்சாலும் கீழே அந்த வேலையை செய்யறது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கக்கூடிய அங்க அதுல பெரியாளா இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே அந்த விஷயத்தை கான்ட்ராக்ட்ல எடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி கிம் ஜாங் உன்னோட கட்சியில ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த இருக்கக்கூடிய நிறைய பாலத்தை கான்ட்ராக்ட்ல எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கிம் ஜாங் உன்னுக்கு பெரிய கோபம், நம்ம கட்சியில இருந்துகிட்டே இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கான், இவ்வளவு தண்ணி வெளியேற வழி இல்லாம பாலம் கட்டியிருக்கான், ஈஸியா இடிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல ஒரு எம்எல்ஏ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இதுல அவருக்கு ஒரு முக்கிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததும் அவரை கூப்பிட்டு
என்ன பண்ணியிருக்காரு கிம் ஜாங் உன் அப்படின்னா, மற்றவங்க எல்லாருக்கும் மரண தண்டனை அப்படிங்கிற விஷயம். ஆனா இவருக்கு மரண தண்டனையிலே இன்னும் ஒரு மோசமான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல நார்த் கொரியாவில், அதே மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நமக்கு நார்மலா மரண தண்டனை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். நார்த் கொரியாவில் அதை விட அதிகமா ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தி அவங்களை கொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாய்களை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பட்னி போட்டு, நாய்னா நம்ம சொல்ற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரீட் டாக் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சிங்கத்தையும் ஒரு டாகையும் கிராஸ் பண்ணாங்கன்னா ஒரு பிரீடு வந்து உருவாகும்ல, அத மாதிரி உருவாக்கப்பட்ட நாய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிங்கத்தோட இல்லை ஒரு புலியோட பாதி அளவுக்கு அந்த நாய்க்கு பவர் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நாய்களை வந்து பசியோட 2-3 நாள் வச்சிருந்துட்டு அங்க வந்து யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்கள தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி அவருடைய சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அளவுக்கு, நான் மாவட்ட செயலாளர்னு சொல்றது நம்ம ரீஜியன்ல இருக்கிறவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து நீ தான் இந்த கான்ட்ராக்ட்லாம் எடுத்தியா, நீ தான் இவ்வளவு தப்பு செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு இறையா தூக்கி போட்டிருக்காரு. இது ஒரு டைப் ஆஃப் மரண தண்டனை அப்படின்னு சொல்லலாம் நார்த் கொரியாவில். ஸோ இப்போ இந்த விஷயத்தை தான் சவுத் கொரியா வந்து இதை மாதிரி நார்த் கொரியாவுக்குள்ள நடந்திருக்கு. கடைசி ஒரு மாசத்துக்குள்ள 25க்கு மேற்பட்டவங்க இதை மாதிரி தூக்கில் போடப்பட்டிருக்காங்க. இந்த மழை வெள்ளத்தை நீங்க ஏன் தடுக்க தவறுனீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு காரணம். 4000 மக்கள் இறந்து போயிருக்காங்க, அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல பேர் வந்து அடுத்தது நம்மள தூக்குல போட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் இது சம்பந்தமான அதிகாரிகள் எல்லாமே இருந்துட்டு இருக்காங்களாம். இதுல சின்ன சின்னதா இந்த தவறுல இன்வால்வ் ஆனவங்க எல்லாருக்குமே இந்த கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறதுல இருந்தே தூக்கி இருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டிலலாம் ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அது கவர்மெண்ட் வேலையில இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு அந்த அளவுக்கு பவர். பட் இதை மாதிரி தவறுகளுக்காகவே அங்க சின்ன சின்ன தவறு பண்ணவங்க எல்லாம் வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய தவறு பண்ணவங்க எல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வருஷம் ஒரு நவம்பர் டிசம்பர்ல கிம் ஜாங் உன் சென்னைக்கு வந்தாரு அப்படின்னா எப்படி இருக்கும்?